முன்னாடி ஒரு 2, 3 கூட்டங்கள்ல வந்து அவர் கண்டிக்கிறாரு. இது என்ன ஆம்புலன்ஸ் வருது குறுக்கால விடுறாங்க. ஆம்புலன்ஸ்ல எதுவுமே கிடையாது அப்படின்றாங்க. இந்த ஆம்புலன்ஸை வந்து பகடைக்காய யார் பயன்படுத்தணும்? ஒரு ட்ரம்ப் கார்டு மாரி ஆம்புலன்ஸ்க்கு வந்து எமர்ஜென்சின்றது தெரியும். எல்லாருக்கும் தெரிஞ்சு ஆம்புலன்ஸ் வந்தா வழி விடணும். ஆம்புலன்ஸ் வந்தா கிரவுடு கலையணும். அப்புறம் ஆதவர்ஜுனா என்ன பேசுறாரு? நீங்க வந்து இது வந்து பங்களாதேஷ்ல நடந்த மாரி, நேபாளத்தில் நடந்த மாரி, இலங்கையில் நடந்த மாரி ஜென்சி போராட்டம், எழுச்சி, போலீஸ் லத்தி சார்ஜ். நீங்க அந்த கிரவுண்டே அனுமதிச்சிருக்க கூடாதுன்னு தான் சொல்றேன். அந்த தெருவையே அனுமதிச்சிருக்க கூடாது. நீங்க ஏதோ ஒரு மைதானத்துக்கு 10,000 பேர் குழுமுறாங்க. இது தெரியுது, இவ்வளவு கிரவுட் ஆகுதுன்னு தெரியுது. இதற்கு முன்னாடி நாகப்பட்டினத்துல இருந்தாரு. இதுக்கு முன்னாடி திருச்சி போனாரு. இதெல்லாம் தெரியுது இல்ல. கிடைக்கக்கூடிய சின்ன சின்ன கேப்ஸையும் வீடியோல முதல்வர் வந்து துண்டுச்சீட்டு படிக்கிறாரா இல்லையா, எடப்பாடி வந்து டங் ஸ்லிப் பண்ணி பேசுறாரா இல்லையா, திருப்பி பேசுறாரு. இந்த ஒரு வார்த்தைகள் ட்ரோல் ஆகப்படுது. அது சரியான ஒரு அரசியலான்னு இல்ல சரியா தவறான்றதை தாண்டி சின்ன சின்ன கேப்ஸ் எல்லாத்தையும் அரசியல் பண்ண எடுத்து அப்ப நீ கிடைக்கக்கூடிய ஒவ்வொரு இன்சிடென்ட்ஸையும் எதிர்கட்சிகள் பொலிட்டிக்ஸ் பண்ணுவாங்க. அப்ப இந்த ஆர்கியூமெண்ட்ஸ் எல்லாத்தையும் டிஃபெண்ட் பண்றதுக்கோ எதிர்த்து பேசுறதுக்கோ அந்த கட்சியில இருந்து யாராச்சும் ஒருத்தர் பேசணும். அண்ணாமலைக்கு யாராச்சும் ஒருத்தர் கவுண்டர் கொடுக்கணும். முதல்வர் திமுகவுக்கு யாராச்சும் கவுண்டர் கொடுக்கணும். வணக்கம் டிவிகே ஆர்மி. இன்று நம்முடன் இணைந்திருக்கும் சிறப்பு விருந்தினர் அசோக் சதியத்தி அவர்கள், எஸ்பி கட்சியிலிருந்து. வணக்கம் சார். கரூர்ல நடந்த விபத்து 41 பேர் வந்து பழி, அதற்கும் மேற்பட்டவர்கள் வந்து மருத்துவமனையில் அனுமதிக்கப்பட்டிருக்காங்க. இந்த சம்பவத்தை பொறுத்த வரைக்கும் விஜய் அவர்கள் கூட்டம் தான் காரணம், அவர் தாமதமாக வந்தது தான் காரணம் அப்படின்ட்டு ஒரு அரசியல் காரணத்தினால அப்படி பண்ணிட்டாரு அப்படின்ட்டு எஃப்ஐஆர்ல பதிவு பண்றாங்க. அதே போல ஆளும் கட்சி ஆளும் தரப்பும் அந்த மாதிரியான விமர்சனங்கள் தான் வச்சுட்டு இருக்காங்க. டிவிகே கட்சியை பொறுத்த வரைக்கும் அவங்க வந்து இடம் கொடுத்தது சரியில்லை, போலீஸ் பாதுகாப்பு இல்லை, அங்கே வந்து தடியடி நடந்தது அப்படின்னு பல்வேறு காரணங்கள் சொல்கிறாங்க. இந்த விபத்தை பொறுத்த வரைக்கும் மரணம்ங்கிறது நிறைய நடந்திருக்கு. இதை யார் மீது குற்றம் சாட்டு பண்ண நம்ம வைக்க வேண்டிய சூழலில் இருக்கும். இது என்ன காரணம்னு நினைக்கிறீங்க சார்? முதல்ல இப்போ யார் மீது குற்றம்? அரசா, காவல்துறையா, இல்லை இந்த இட பற்றாக்குறையா, இல்லை தாவேகாவின் நிர்வாகமா? நேற்று இரவு வந்து மாவட்ட செயலாளர், தாவேகா கட்சியின் மாவட்ட செயலாளர் வந்து கரூர் மாவட்ட செயலாளர் மதியலன்னு வந்து அரெஸ்ட் பண்ணியிருக்கிறாங்க. இந்த நகர செயலாளரை அரெஸ்ட் பண்ணியிருக்கிறாங்க. எஃப்ஐஆர்ல வந்து முதல் அக்யூஸ்டாக மாவட்ட செயலாளர் மதியலட்சுமியும், அப்புறம் புசி ஆனந்தை, பொதுச் செயலாளரான புசி ஆனந்த், மற்றவர்களை வந்து இது பண்ணியிருக்கிறாங்க. அப்போ இதுக்கு முன்னாடி டிவிகேவோட கட்சியோட மாநாடுகள் எப்படி நடந்துச்சு? இன்னைக்கு 41 பேர் மரணம். இதற்கு முன்னாடி வந்து ஒரு 5 பேருக்கு மேல மரணம், 5-6 பேருக்கு மேல மரணமாக இருக்கிறாங்க, மயக்கமாக அடைஞ்சிருக்கிறாங்க. அப்போ இது தொடர் கதையாக தான் நடந்திருக்கு. ஒரு கட்சி ஆரம்பிச்ச இந்த 2 வருஷத்திற்குள்ள நம்ம பார்த்தோம்னா முன்னாடி ஒரு 6 பேர் ஆயிருக்கிறாங்க. இப்போ நம்ம அஜித்குமார் படுகொலைன்ற இடங்கள்ல போராட்டம் பண்ணாங்க. சென்னை அந்த எம்எல்ஏ குவார்டர்ஸ் பக்கத்தில் உள்ள மெரினா ரோட்ல. அந்த இடத்துலையும் பேரிகேடுகள்லாம் உடைக்கப்பட்டுச்சு. சென்னை கார்பரேஷனுக்கு வந்து டிவிகே வந்து ஒரு 3 லட்ச ரூபா ஃபைன் கட்டினாங்க. மாநாடுகள்லையும் நம்ம பார்த்தோம்னா சார்கள் உடைக்கப்பட்டுச்சு. இது எல்லாம் நடந்துகிட்டே இருக்கு. அப்ப டிவிகேக்கு பூசு கிடையாது. முன்னாடி மாநாட்டிலையும் கூட ஒரு 5 பேர் 3 பேர் இறக்குறாங்க. அதுக்கப்புறம் தான் வந்து ஒரு தலைவர், அந்த டிவிகேவின் தலைவர் வந்து பேசுறாரு. மாநாட்டை ஒட்டி நடந்தது, அந்த இடத்துல நடக்கல, வரும்போது வாகனங்கள்லயோ நடக்குது. அப்ப அதை ஒட்டி வந்து ஒரு மௌன அஞ்சலியோ அந்த இடத்துல அதை வந்து ஒரு பொலிட்டிசைஸ் பண்ணியிருக்கணும். மக்களை வந்து ஒரு ஆர்கனைஸ் பண்ணியிருக்கணும். ஒரு கட்சியின் தலைவராக நம்ம மாநாட்டுக்கு வந்த தொண்டர்கள், நம்மளோட தோழர்கள் வந்து இந்த மாதிரி இறந்துருக்கிறாங்க. அப்ப இதையெல்லாம் நாம் தவிர்க்கிறதுக்கான அட்வைஸ் அங்கே வழங்கியிருக்கணும். அப்படி எதுவுமே நடக்கல. இப்ப இன்னைக்கு 41 பேர் மரணம்ன்றது தமிழ்நாட்டு அரசியல்ல வந்து ஜெயலலிதா அம்மையார் போகும்போது மகாமகம் இதுல வந்து அது 5 லட்சம் பேர் கூடும்போது இறக்குறாங்க. அதற்கு பிறகு பார்த்தோம்னா இவ்வளவு பெரிய கும்பலாக இறந்தது. போலீஸ் லத்திச்சார்ஜ் நடந்திருக்கலாம், இல்ல கன்ஷாட் நடந்திருக்கலாம், ஸ்டெர்லைட்டா இருக்கலாம். இதெல்லாம் வந்து அரசு அடக்குமுறை, காவல்துறையோட செயல்பாடுகள்ல இருந்து நடக்குது. இப்படி கும்பலாக ஒரு இடத்துல போய் மரணிச்சதுன்றது வந்து இது வரைக்கும் கிடையாது தமிழ்நாட்டு வரலாறுல. இல்லை, இப்போ இந்த பரப்புரை வந்து திருச்சியில் ஆரம்பிச்சாரு, அதன் பிறகு அரியலூர், பெரம்பலூர், அதே போல நாகை, திருவாரூர், இங்கெல்லாம் போகும்போது நடக்கல. அதே போல நாமக்கல் போகும்போது கூட நடக்கல. கரூர்ல மட்டும் நடந்தது அப்படிங்கறதானே அவங்க கேள்வியை வைக்கிறாங்க. இல்ல, இப்ப நீங்க அந்த இடத்துல 10,000 பேருக்கு அனுமதி கேட்டதாக அவர்கள் லெட்டர் பேட் கொடுத்திருக்கிறாங்க. இப்ப அந்த இடத்துல 10,000 பேரே அதிகம் தான். 10,000 பேருக்கு ஏன் காவல்துறை அனுமதி கொடுத்துச்சுன்றதே கேள்வி. 2,000 பேருக்கு மேல இருந்தாவே பக்கத்துல திடலுக்கு 2,000 1000 பேருக்கு மேல ஒரு இடத்துல குழுமுறாங்கன்னாவே திடலுக்கு அனுமதி கொடுக்கணும். அப்ப சமீப காலமாகத்தான் இந்த வந்து பேருந்துல வந்து பேரணி போறதுன்றது, அது அதிமுகவா இருக்கலாம், இல்ல திமுகவா இருக்கலாம், எல்லோருமே வந்து இந்த பேருந்து ரோட் ஷோ மாதிரி போறது வந்து இது வந்து தமிழ்நாட்டு அரசியல்ல வந்து புது கலாச்சாரம் தான்.
ரோட் ஷோல முன்னாடி நமக்கு வந்து இந்த தேர்தல் நேரத்துல இந்த 15 நாள் வந்து தேர்தல் ஆணையம் விதிகள் வச்சிருக்கோம். காலையில இத்தனை மணில இருந்து மாலை இத்தனை மணி வரைக்கும் வரணும். அதுக்கு மேல நீங்க போகக்கூடாது. கொடிகள் வந்து இவ்வளவுதான் இருக்கணும். இத்தனை வாகனங்கள் தான் பின்னாடி வரணும். இதெல்லாம் தேர்தல் ஆணைய விதிமுறை இருக்கும். இப்போ வண்டியில் இத்தனை பேர் தான் இருக்கணும் அப்படின்றதெல்லாம். இந்த ஆட்டோவில் இதெல்லாம் கட்டிக்கூடாது. அதில் பணம் இவ்வளோதான் நீங்கள் எடுத்துகிட்டு போகணும். இதெல்லாம் வந்து தேர்தல் நேரத்தில் அந்த விதிமுறைகள் இருக்கும். அப்போ இப்போ சமீப காலமாக ஒரு 5-10 வருஷத்துக்குள்ளால தான் வந்து நமக்கு வந்து இந்த ரோட் ஷோ கான்செப்ட் வந்து வட இந்தியாவை ஒட்டி இங்கே நடக்குது. அப்போ இங்கே ஒரு 1000 பேருக்கு மேலே ஒரு பகுதிகளில் குழுமுறாங்கன்னாவே நமக்கு பக்கத்தில் ஒரு மைதானத்தை அமைக்கிறதுன்றது வந்து சிறந்தது. ஏன்னா வந்து ஒரு அந்த நேரம் வந்து கரூரை பொறுத்த வரைக்கும் அது வாரச்சம்பளம். அன்னைக்கு தான் சம்பளம் வாங்குற நாள் இது. கரூர், ஈரோடு, திருப்பூரை பொறுத்த வரைக்கும் தினக்கூலிகளும் வாரக்கூலிகளும் அதிகம். தொழிற்சாலைகள் இருக்கிற நகரம் அது. அப்ப அந்த இடங்கள்ல இது இல்லாம குவார்டர்லி லீவு, எக்ஸாம்ஸ் வேற, லீவு வேற இருக்கு ஸ்கூல் பசங்க. அப்ப ஒரு 10,000 பேருக்கு அனுமதி தாவேக்காவே கேட்டிருந்தாலும் காவல்துறை ஏன் அனுமதி கொடுத்துச்சு அந்த இடத்துல? குறைஞ்சபட்சம் உளவுத்துறைக்கு தெரியாதா இவ்வளவு பேர் வருவாங்க? சரி, விஜயை பார்க்கறதுக்காக சின்ன குழந்தைங்கள்ல இருந்து, பெண்கள்ல இருந்து, வயசானவங்கல இருந்து ஏதோ ஒரு ஆர்வத்துல, ஒரு நடிகர்ன்ற ஒரு ஆர்வத்துல வந்து பார்க்க தான் செய்வாங்க. இப்போ குறைஞ்சபட்சம் கிரவுண்ட் ரிப்போர்ட் என்ன சொல்றாங்கன்னா 40,000ல இருந்து 50,000 பேர் இங்க குழுமி இருக்கலாம் அப்படின்றாங்க. அப்ப அந்த இடத்துல செத்து போனவர்களுக்கு இப்போ வந்து 3 நாள் ஆச்சு. சனிக்கிழமை இறந்து போனாங்க. இன்னைக்கு வந்து செவ்வாய்க்கிழமை ஆயிடுச்சு. 3 நாள் ஆயிடுச்சு. இது வரைக்கும் வந்து தாவேகாவின் தலைவர் வந்து எந்த காணொலி வாயிலாக கூட அந்த சூழலை அமைதிப்படுத்துறதுக்கு எதுவுமே பேசல. சரி, அன்னைக்கு பதட்டத்துல அன்னைக்கு கிளம்பி ஏர்போர்ட்டுக்கு போயிட்டாரு அப்படின்னு எடுத்துக்கிட்டா கூட, மறுநாள் வீட்டுக்கு ஞாயிற்றுக்கிழமை போய் ஒரு அவரோட மொபைல் எடுத்து ஒரு காணொலியை வந்து இது பண்ணிருக்க முடியும். நேரடியா போகிறதுக்கான அனுமதி கேட்டு நேரடி இல்லை. இப்ப நீங்க வந்து முதல்வர் வந்து நேரடியா போறாரு, துணை முதல்வர் போறாரு. அப்ப இதெல்லாம் போறாங்க. அன்னைக்கு வந்து காணொலி வந்து ரிலீஸ் பண்றாரு. முதல்வர் மு க ஸ்டாலின் வந்து ரிலீஸ் பண்றாரு. அப்ப காணொலி ரிலீஸ் பண்றதுன்றது புதுசு கிடையாது. மு க ஸ்டாலினும் பண்ணுவாங்க, அதுக்கப்புறம் எடப்பாடியும் பண்ணுவாங்க. இந்த காணொலி வாயிலாக மக்களுக்கு வந்து அந்த சூழலை வந்து அமைதிப்படுத்துறது. அப்போ போய் மறுநாள் தான் வந்து ஒரு சின்ன ஒரு ட்வீட் போடுறாரு. அதுக்கு மேல வந்து எந்த எதுவுமே கிடையாது. அதுல வந்து கவர்மெண்ட் 10 லட்ச ரூபா அறிவிச்சதுக்கு அப்புறம் 20 லட்ச ரூபா அறிவிக்கிறாங்க. அதுக்கப்புறம் பிஜேபி ஒரு லட்சம், காங்கிரஸ் ஒரு கோடி அறிவிக்கிறாங்க. இப்போ எஸ்டிபி கட்சியை பொறுத்த வரைக்கும் அன்னைக்கு இரவே வந்து மாநில செயலாளர் ஃபாஸ்டர் மார்க் வந்து அங்கே போறாங்க. அங்கே சூழலை பார்க்குறாங்க, ஆம்புலன்ஸ்ல சரி பண்றாங்க, மற்ற எல்லாத்தையும் வந்து சரி பண்ணிட்டு இருக்காங்க. அப்ப நீங்க கட்டுக்கடங்காத கூட்டம். நான் முன்னாடி சொல்லும் போது சொன்னா அஜித்குமார் படுகொலை அப்போவே சென்னை கார்பரேஷனுக்கு தாவேகா வந்து ஃபைன் கட்டியிருக்கிறாங்க 3 லட்ச ரூபாய் கிட்ட. அப்ப ரோட்ல பேரிகேட்ஸ் உடைக்கப்பட்டிருக்கு, இது எல்லாம் உடைக்கப்பட்டிருக்கு. மாநாடுகளையும் சேர்கள், மற்ற பொது போக்குவரத்து இது எல்லாம் உடைக்கப்பட்டிருக்கு. போற இடம் வந்து ஒரு டிசாஸ்டர் நடந்த மாதிரி இருக்கு. அப்ப நீங்க அந்த கிரௌடு எப்படிப்பட்ட கிரௌடு? விஜயை பார்க்க வர கிரௌடு வெறும் தாவேகா தொண்டர்கள் தானா, இல்ல ரசிகர்களும் உள்ள வராங்களா, பொதுமக்களும் உள்ள வராங்களா அப்படின்றது இருக்கு. இது வந்து 2 வருஷமா அவர் நடத்தின 2 மாநாடு, அதுக்கப்புறம் அந்த போராட்டம், அஜித்குமார் போராட்டம், பரந்தூர் விமான நிலையம், இது எல்லாத்துலயும் ஒரு எக்ஸ்பீரியன்ஸை வந்து அந்த ஒரு கட்சியாக அவங்க வந்து இது பண்ணியிருக்கணும். இப்போ தொடர்ந்து நடந்துட்டு இருக்குன்னு சொல்லும்போது, பெரம்பலூர்ல இரவு வந்து 1 மணி வரை 2 மணி வரை வந்து மக்கள் கூட்டம் இருந்துச்சு. ஆனா இங்க நடந்தது வந்து 7 மணி 8 மணிக்கே தான் நடந்திருக்கு. இப்போ அங்க குற்றச்சாட்டு வைக்கிறது வந்து ஆம்புலன்ஸ்ல வராங்க, ஆம்புலன்ஸ் வந்து அடிக்கடி வந்துகிட்டே இருக்கு, அதே மாதிரி கரண்ட் ஆஃப் பண்ணிட்டாங்க அப்படிங்கிற மாதிரியான குற்றச்சாட்டுகளையும் தொடர்ந்து வச்சுட்டு இருக்காங்க. போலீஸ் வந்து லத்திசார்ஜ் பண்ணதுனால தான் வந்து இந்த அலைமோதுனுச்சு இந்த கூட்டம், செருப்பு கொண்டு அடிச்சதுனால தான் வந்து கோபம் அடைஞ்சாங்க இளைஞர்கள் அப்படிங்கிற மாதிரியான தாவேக்கு தரப்புல இருந்து சொல்லக்கூடிய கருத்துக்கள் எப்படி பாக்குறீங்க? போன மாநாட்டிலேயே கூட இதுக்கு முன்னாடி கோயம்புத்தூர்ல பண்ணும்போது விஜயே சொன்னாரு, அந்த பக்கத்து வந்து டிரான்ஸ்ஃபார்மர் இருக்கு, அந்த பக்கம் கரண்ட் ஒயர்ஸ் போகுதுப்பா, உங்க சேஃப்டிக்காக நீங்க அந்த பக்கம் போகாதீங்க அப்படின்னு கோயம்புத்தூர் இதுல சொன்னாரு. அவர் பேசினதே இருக்கு. இதுக்கு முன்னாடி புசியான பொதுச் செயலாளர் வந்து மரத்து மேல ஏறாத, அது பேர் பண்ணாத, அந்த கிரௌடு இன்னொரு போன இதுல நாகப்பட்டினத்துல நான் போன வாரம் இருந்தேன். நாகப்பட்டினத்துலயும் சரி, அதுக்கு முன்னாடியும் சரி, என்னன்னா அந்த சிலைகள் மேலே ஏறுறது, கடையோட பதாகைகள் மேலே ஏறுறது, பொது சொத்துக்களை இப்ப அரசாங்கத்துக்கு ஃபைன் கட்டிட்டாங்க. சென்னை கார்பரேஷனுக்கு ஃபைன் கட்டுறாங்க, இல்ல போற வழியில நடக்கக்கூடிய அந்த நகராட்சி பேரூராட்சிக்கு ஃபைன் கட்டிடுறாங்கன்னு வைப்போம். அப்ப கடை பலகைகள்லாம் உடைக்கப்படுதுல, கடையோட பலகைகள் எல்லாம் உடைக்கப்படுது. அப்ப டிரான்ஸ்ஃபார்மர் மேல ஏறத காவல்துறை எப்படி இப்ப நீங்க மின்சாரத்தை வந்து கட் பண்ணிட்டாங்கன்னு ஒரு தரப்பு சொல்லுது, கட் பண்ண கூடாதுன்னு ஒரு தரப்பு சொல்லுது. இப்ப தமிழ்நாடு மின்சாரத்துறை என்ன செய்யணும்? ஒரு பக்கம் வந்து இல்ல இது திட்டமிட்ட சதி, திமுகவின் சதி அப்படின்னு ஒரு பக்கம் ஒரு கான்ஸ்பிரசி தியரி வைக்கிறாங்க. கரண்ட்டை கட் பண்ணிட்டாங்க, இல்ல தாவேகா தான் கரண்ட்டை கட் பண்ண சொன்னுச்சு, தலைவர் வராரு சேஃப்டி பர்பஸ்க்காக கட் பண்ண சொன்னுச்சு அப்படின்றாங்க.
இப்போ டிரான்ஸ்ஃபார்மர் மேலே இந்த பக்கம் ஏறிட்டு இருக்கு, இந்த கண்ணு முன்னாடி வீடியோவில் பார்க்குறேன், இந்த க்ரௌடு டிரான்ஸ்ஃபார்மர் மேலே ஏறுது. இப்ப நாளைக்கு ஏதாவது ஒரு பாதிப்புனா யார் பொறுப்பேற்றுக்கிறது? தமிழ்நாடு மின்சாரத்துறையா, தமிழ்நாடு அரசா, காவல்துறையா? காவல்துறை என்னதான் பண்ண முடியும்? இல்லை மின்சாரத்துறை என்ன பண்ணணும்? போஸ்ட் கம்பங்கள் மீது கிடைக்கக்கூடிய எல்லாத்தின் மீது ஏறக்கூடிய ஒரு வெறி கொண்ட க்ரௌடா இருக்குது அந்த க்ரௌடு. அது வந்து தொண்டர்கள். அப்ப இது வந்து அரசியல் படுத்தி இருக்கணும்ல. இப்ப இந்த க்ரௌட முடிச்சுட்டு சரி இந்த க்ரௌடு இப்படி ஒரு ஒரு அசம்பாவித சம்பவம் நடந்துருச்சு. 3 நாள் ஆயிடுச்சு. இப்போ வரைக்கும் அதை பொலிட்டிசைஸ் பண்றதுக்கு, அந்த மக்களை வந்து சரி பண்றதுக்கு ஒரு தலைவராக எந்த காணொலியுமே, நான் சொல்றது அவர் போனா, விஜய் போனா இன்னும் க்ரௌடு வரும். கரூருக்கு போனா க்ரௌடு வரும். அதெல்லாம் புரிஞ்சுக்கிறாங்க. சரி 2ஆம் கட்ட தலைவர்களான புசி ஆனந்த் போயிருக்க முடியும், ஆதவர்ஜுனா போயிருக்க முடியும், நிர்மல்குமார் போயிருக்க முடியும். இவங்கெல்லாம் போயிருக்க முடியல கரூருக்கு. அந்த சூழலை வந்து இது பண்ணிருக்கோம்ல. இப்ப எல்லாருமே அப்ஸ்காண்ட் ஆன மாதிரி எல்லாரும் வெளியே போயிட்டாங்கன்னா, அப்ப இந்த இடத்துக்குள்ள என்ன புரிஞ்சு 3 நாள் ஆயிடுச்சு. அதே இடத்துல வந்து இந்த ஆம்புலன்ஸ் குறித்து பேசும்போது அதிமுக எடப்பாடி பழனிசாமி அவர்கள் தொடர்ந்து சொல்லிட்டு இருந்தாங்க. ஏன்னா அவருடைய பரப்புரையின் போது தான் இது தொடங்குது. எந்த கூட்டம் போனாலும் ஆம்புலன்ஸ் வருது அப்படிங்கிற ஒரு குற்றச்சாட்டு வைக்கிறாங்க. டிவிக்கே அந்த கூட்டத்துக்கும் வந்து ஆம்புலன்ஸ்கள் அதிகமாக வந்துச்சு அப்படிங்கிற குற்றச்சாட்டு வைக்கிறாங்க. அதிலும் வந்து நேம் இல்லை, நேம் போர்டு இல்லை, அப்படிப்பட்ட வாகனங்கள்லாம் வருது. அது வந்து திட்டமிட்டு பண்ணுறாங்க அப்படிங்கிற மாதிரி அதை தாக்கக்கூடிய ஒரு சம்பவங்கள்லாம் நடக்குது. இது குறித்து இல்லை முன்னாடி எடப்பாடி பழனிசாமி கூட்டம் நடத்தும் போது வெவ்வேறு மாவட்டங்களில் கூட்டம் நடத்தும் போது ஆம்புலன்ஸ் வந்துச்சு. அதுக்கப்புறம் வந்து முன்னாடி ஒரு 2-3 கூட்டங்களில் வந்து அவர் கண்டிக்கிறார். இது என்ன ஆம்புலன்ஸ் வருது, ஆம்புலன்ஸ் வந்து குறுக்கால விடுறாங்க, ஆம்புலன்ஸ்ல எதுவுமே கிடையாது அப்படின்றாங்க. அதுக்கப்புறம் ஆம்புலன்ஸ் டிரைவரை குறித்து எடப்பாடி பழனிசாமி அவர்கள் ஒரு மிரட்டும் தோணியில வந்து ஒன்று சொல்றாரு. அப்ப அந்த ஆம்புலன்ஸ் வந்து சரியான ஆம்புலன்ஸா இல்ல அந்த நேரத்துக்கு ஏன் அத்தனை ஆம்புலன்ஸ் வருதுன்றதெல்லாம் வந்து இப்ப அருணாச்சலம் தலைமையில வந்து விசாரணை கமிஷன் போட்டிருக்கிறாங்க. அது விசாரிக்கட்டும். ஏன் ஒவ்வொரு கூட்டங்களும் இது அரசியல் காழ்ப்புணர்ச்சியா இல்ல வேணும்ட்டு கூட்டத்தை கலைக்கிறதுக்கு இந்த ஆம்புலன்ஸ்களை வந்து இது பண்றாங்களான்றது இருக்கு. அப்ப நீங்க நான் முன்னாடி ஆரம்பிக்கும் போதே சொன்னேன், பேரணி பஸ்ல வந்து பேரணியாக போவதையும் வந்து ரோட் ஷோஸை கட் பண்ணிட்டு மாவட்டந்தோறும் ஒரு மைதானங்களை அரசே வந்து அமைச்சு எல்லா கட்சிகளும் அந்த மைதானத்துல போய் நீங்க வந்து பேசுங்க. அண்ணா திமுகவோ, திமுகவோ, எஸ்டிபியோ, டிவிகேவோ ஏதோ ஒரு கட்சிகள் வந்து அந்த மைதானத்துல கிரௌட், அது சாதாரண அன்றாட மக்களின் வாழ்க்கை இங்க பாதிக்கப்படுது இல்ல. இப்ப இதுக்கு யாரு பொறுப்பு? நீங்க ஆம்புலன்ஸ் சொல்றீங்க. இப்ப வந்து இந்த ஆம்புலன்ஸை வந்து பகடைக்காய யார் பயன்படுத்தணும்? ஒரு ட்ரம் கார்டு மாதிரி ஆம்புலன்ஸ்க்கு வந்து எமர்ஜென்சின்றது தெரியும். எல்லாருக்கும் தெரிஞ்ச ஆம்புலன்ஸ் வந்தா வழி விடணும், ஆம்புலன்ஸ் வந்தா கிரௌடு கலையணும். சாதாரண ஒரு சின்ன பையனுக்கு கூட தெரிஞ்ச ஒரு விஷயம். இல்ல ஒரு கூட்டம் நடக்கிற சாலை வந்து மறிக்கப்பட்டு இந்த இடத்துல கூட்டம் நடக்குது அப்படின்னா மாற்று வழியில தான் ஆம்புலன்ஸ்கள் வந்து விடுவாங்க. அங்க பாதிக்கப்பட மக்களை மட்டும்தான் அந்த அந்த இடத்துக்கு வந்து போய் ஆம்புலன்ஸ் கூட்டிட்டு வரணுமே தவிர, அந்த வழியை தாண்டி போகக்கூடிய ஆம்புலன்ஸ்கள் வந்து வேற இடத்துல போனா வேகமா போக முடியும்ல. ஏன்னா ஒரு 10,000 கிரௌட் இருக்கு, அதுல வந்து ஒரு ஆம்புலன்ஸ் போறதுக்கும் வேற ஒரு சாலையில சீக்கிரமா போறதுக்குமான ஒரு நம்ம ஊர் சாலையில புரிஞ்சுங்க. நம்ம ஊர் சாலைகள் எல்லாமே நெருக்கடியான சாலை, சின்ன சின்ன சாலைகள் தான், பெரிய சாலைகள்லாம் கிடையாது. பைபாஸ் மட்டும்தான் இந்த 4 வழி சாலையை தாண்டி, அதுவும் கூட பல இடங்கள்ல போடப்படலை. எல்லாருமே 100 ஃபீட் ரோடு, 200 ஃபீட்டுக்குள்ளால தான் இருக்கும். அந்த ரோடோட அமைப்புகளை பல இது வந்து சந்துகளாக தான் இருக்கும். இப்போ இவர் விஜய் வந்து அந்த வேலுசாமிபுரமே சின்னது. அந்த நீங்க போட்டோல பார்த்தாவே, வீடியோல பார்த்தாவே சின்ன ரோட்ஸ் தான். ஒரு 4 சந்து திரும்புற மாதிரியான சின்ன ரோடு. ஒரு 60 அடி, அது அதிகபட்சம் 100 அடி. அதுல பாதி வந்து கடை ஆக்குபேஷன்ஸ் இருக்கும். இதெல்லாம் இருக்கும். இது தமிழ்நாட்டில் உள்ள எல்லா தெருக்களும், நமக்கு தெரிஞ்ச எல்லா தெருக்களும் அப்படிதான் இருக்கும். இந்த இடத்துல குறைஞ்சது 40,000 பேர் குழுமுறாங்கன்னா அது என்ன ஆகும் அந்த சூழல்? ஒரு பக்கம் வந்து டிவிக்கு இது வரைக்கும் அவர்கள் பொறுப்பு, அக்கௌண்டபிலிட்டி எடுத்துக்கணும். பொறுப்பு, இது எங்களால் தான் நடந்தது, தலைவரை பார்க்க வந்து தான் இந்த இறப்பு நடந்துச்சுன்னு அவராச்சும் பேசணும். 3 நாள் ஆச்சு, அதை பேசல. இன்னொன்னு, நம்ம காவல்துறை கேள்வி உட்படுத்திட்டு தான் இருக்கும். காவல்துறை அறிக்கைகள்ல பதிவு பண்ணிட்டாரு, நேரடியாக வீடியோவில் பேசல, இன்னும் பேசல. 3 நாள் ஆச்சு. 2ஆம் கட்ட தலைவர்களும் பேசல. அப்புறம் ஆதவர்ஜுனா என்ன பேசுறாரு? நீங்க வந்து இது வந்து பங்களாதேஷ்ல நடந்த மாதிரி, நேபாளத்தில் நடந்த மாதிரி, இலங்கையில் நடந்த மாதிரி ஜென்சி போராட்டம், எழுச்சி, போலீஸ் லத்தி சார்ஜ், கூட்டத்தை கலைக்கிறதுக்கு போலீஸ் எல்லா இடங்கள்லையும் இந்த லத்தி சார்ஜ் பண்ணியிருக்கோம். போலீஸை வந்து போலீஸோட அடக்குமுறையை நம்ம கொஸ்டின் பண்ண தான் செய்யறோம். ஆனா சில இடங்கள்ல போலீஸ், நீங்க டிரான்ஸ்ஃபார்ம் மேல ஏற கிரௌட, ஒரு மேட்னஸ்ல ஏற கிரௌட நீங்க என்ன பண்ணுவீங்க? டிரான்ஸ்ஃபார்ம் மேல ஏறக்கூடாது, கரண்ட் பாக்ஸ்குள்ளால கை வச்சா சாக்கடிக்கும்ன்றது பேசிக் சென்ஸ். டிரான்ஸ்ஃபார்ம் மேல ஏறுற ஒரு பைத்தியகாரத்தனமான கிரௌட நீங்க என்ன பண்ணுவீங்க? அந்த அம்மா, நேற்று ஒரு அம்மா, அந்த ஏரியாவில் உள்ள அம்மா வீடியோல பேசுறாங்க. அந்த இடத்துல ராக்கெட்டையும் வானவெடிக்கையும் எல்லாத்தையும் ரோட்ல தான் வச்சுக்கிட்டு இருக்கிறாங்க. ரோட்ல அப்படி விட்டுக்கிட்டு இருந்தா அந்த கிரௌடு நீங்க என்ன பண்ணுவீங்க? அவ்வளோ பேர், 10,000 பேர், 20,000 பேர்னு சொல்றோம்.
100 பேர் 10 பேர் இருக்கிற கிரௌட்ல ரோட்ல இப்படி ஃபிளாட்டா நீங்க வந்து ராக்கெட்ஸை விட்டா என்ன கணக்குல எடுத்துக்குவோம்? இப்போ பாதுகாப்புக்காக காவலர்கள் வந்து குறைவா இருக்காங்க அப்படிங்கிற ஒரு குற்றச்சாட்டை வந்து அங்க வைக்கிறாங்க. அதை வந்து ஏடிஜிபி அவர்கள்ட்ட கேட்கும்போது 2000 பேருக்கு 500 பேர் மட்டும் போதுமா? இப்போ 10,000 பேர்னு சொன்னா கூட 500 மட்டும் நீங்க போதுமா? அந்த கிரவுண்டை 25,000 அனுமதிச்சிருக்க கூடாதுன்னு தான் சொல்றேன். அந்த தெருவையே அனுமதிச்சிருக்க கூடாது. நீங்க ஏதோ ஒரு மைதானத்துக்கு 10,000 பேர் குழுமுறாங்க. இது தெரியுது, இவ்வளவு கிரௌட் ஆகுதுன்னு தெரியுது. இதற்கு முன்னாடி நாகப்பட்டினத்துல இருந்தாரு, இதுக்கு முன்னாடி திருச்சி போனாரு, இதெல்லாம் தெரியுது இல்ல. அப்ப நீங்க ஏன் அந்த இடத்த அனுமதி கொடுத்தீங்க? நீங்க பக்கத்துல எங்கேயாச்சும் மைதானத்துக்கு வந்துருவாரு காலையில 8:30 மணில இருந்து நைட் 7 மணி வரைக்கும். அப்ப 8:30 மணிக்கு நான் முந்தின நாள் நைட்டே வந்துட்டேன்னு சொல்ற வீடியோஸ் எல்லாமே சோசியல் மீடியாஸ்ல பாக்குறோம். விஜய் அண்ணாவை பாக்குறதுக்கு நாங்க முந்தின நாளே நாங்க வந்துட்டோம், நைட்டே வந்துட்டோம். எல்லாம் சின்ன சின்ன பசங்களா இருக்குதுங்க. அப்ப நீங்க வந்து கிரௌட் ஏறிக்கிட்டே இருக்கும்போது கூட நான் பக்கத்துல இல்ல விஜய் வந்து பக்கத்துல தான் வராரு, பக்கத்துல ஏதோ ஒரு கிரவுண்ட்ல வந்து நிக்கிறாங்கன்னா திருப்பினா அந்த கிரௌட் அங்க வரப்போகுது. இப்ப இதெல்லாம் அந்த ஒவ்வொரு செகண்ட்ஸும் வந்து அந்த இடம் வந்து என்னவா மாறி இருக்குன்றது ஒரு கேள்வி இருக்குல்ல. நம்ம ஒரு பக்கம் போலீஸ் டிபார்ட்மெண்ட்டை கொஸ்டின் பண்றோம். தாவேகா கட்சியாக அவங்களுக்கு நான் சொன்ன அஜித்குமார் படுகொலையிலே அவங்க சென்னை கார்பரேஷனுக்கு ஃபைன் கட்டியிருக்கிறாங்க, எல்லாத்துக்கும் ஃபைன் கட்டியிருக்கிறாங்க. அவங்களோட மாநாடுகள்ல ஆயிரக்கணக்கான சேர்கள் உடைக்கப்பட்டிருக்குது. அந்த கிரௌட் எப்படிப்பட்ட கிரௌடுன்றது தெரியுது. விஜய் அவரை பார்க்கறது அப்ப நீங்க இப்போ வரைக்கும் 3 நாளா எனக்கு என்ன ஆதங்கம்னா 3 நாளா அவர் ஏன் ஒரு காணொலி கூட போட்டு இந்த விஷயத்தை ஏன் சிஎம் வந்து ரிலீஸ் பண்றாரு? எடப்பாடி உட்கார்ந்து பேசுறாரு. அதையும் தான் கேள்வி எழுப்புறாங்க. இப்போ வந்து கள்ளக்குறிச்சி கள்ளச்சாராய மரணத்துக்கு வந்து நேரடியா வந்து ஸ்டாலின் அவர்கள் போல, வேங்கை வயல் சம்பவத்துக்கு போல, ஸ்டாலின் அவர்களும் போகல, உதயநிதி ஸ்டாலின் அவர்களும் போகல. அதே போல அஜித்குமார் அவர்களுக்கு நேரடியா போகல. இந்த மாதிரியான சம்பவங்கள்லாம் தாண்டி இதுல வந்து நேரடியா உடனே போறாரு. அவன் அன்பில் மகேஷ் வந்து அங்க இருக்காரு, செந்தில் பாலாஜி அங்க இருக்காங்க. இப்போ உடனே பண்ணும்போது இதை வந்து அரசியல் பண்ணிடலாம் அப்படின்ட்டு பாக்குறாங்க ஆளும் தரப்பு. அரசியல் கட்சிகள் அரசியல் பண்ணதான் இந்த ஜனநாயக நாட்டுல கிடைக்கக்கூடிய சின்ன சின்ன கேப்ஸையும் வீடியோல முதல்வர் வந்து துண்டுச்சீட்டு படிக்கிறாரா இல்லையா, எடப்பாடி வந்து டங் ஸ்லிப் பண்ணி பேசுறாரா இல்லையா, திருப்பி பேசுறாரு, இந்த ஒரு வார்த்தைகள் ட்ரோல் ஆகப்படுது. அது சரியான ஒரு அரசியலான்னு கேட்கு. இல்ல சரியா தவறான்றதை தாண்டி சின்ன சின்ன கேப்ஸ் எல்லாத்தையும் அரசியல் பண்ணணும். நீங்க ஒரு 70-75 வருஷமா இருக்கக்கூடிய திமுக, அண்ணா திமுக மாதிரியான கட்சிகளை எதிர்த்து இருக்கக்கூடிய கட்சி அரசியல் பண்றாங்க. அன்பில் மகேஷ் வந்து அழுதுட்டாரு, அந்த செந்தில் பாலாஜி இது பண்ணிட்டாரு, இப்ப சிபிஐக்கு போயிருக்கிறாங்க. அஜித்குமார் படுகொலையில என்ன சொல்லியிருந்தாங்க, சிபிஐக்கு ஏன் போச்சு, இங்க விசாரிக்கணும்னு தானே தாவேகா மாநாட்டில் என்ன பேசுனாங்க, சிபிஐக்கு ஏன் போச்சு. அப்ப இப்ப வந்து ஏன் சிபிஐக்கு போகுது? இல்ல இப்ப இங்க மாநில அரசோட காவல்துறை எப்படி இருக்கும், இப்போ அருணா ஜெகதீசன் அவர்களுடைய அந்த விசாரணை எப்படி இருக்கும்? ஏன்னா அவங்க விசாரணை பண்ணும்போது கூட இப்போ நேரடியா விசாரணை பண்ணும்போது மக்கள்கிட்ட வந்து இவங்க ஆர்கியூ பண்றாங்க. அவங்களோட கருத்தை கேட்காம இப்படி நடந்திருக்கலாம், அவங்க வந்து வராம இருந்திருக்கலாம், அங்க நின்று போயிருக்கலாம் அப்படின்ட்டு அங்க பதில் சொல்றாங்க. இவங்க போயிட்டு ரிப்போர்ட் எடுக்கிற மாதிரி தெரியல. இப்போ ஒரு சந்தேகம் எழுப்பத்தானே செய்யறாங்க. ஸ்டெர்லைட் இதுலயும் வந்து அருணா ஜெகதீசன் அறிக்கை தான் வந்துச்சு, அவங்க தான் இருந்தாங்க. அப்ப இதுக்கு முன்னாடி அஜித்குமார் படுகொலையிலும் சிபிஐக்கு ஏன் போச்சுன்றது கேள்வியை தாவேகா இவரு தான் கேட்கிறாரு. ஆதவர்ஜுனாவும் கேட்டாரு, விஜயும் கேட்டாங்க, எல்லாரும் கேட்டாங்க. அப்ப இந்த இன்சிடென்ட் என்னன்னா, இப்ப இந்த இஷ்யூவை என்னவா ஹேண்டில் பண்ண போறாங்க? 3 நாளா ஏன் அப்ஸ்காண்ட் ஆன மாதிரி தாவேகான்ற கட்சி இருக்குதா இல்லையான்னு தெரியாத மாதிரி இருக்கிறாங்க. நாம வந்து காவல்துறையை கொஸ்டின் பண்றோம். திமுக அரசு ஏன் கள்ளக்குறிச்சியில 100 பேருக்கு மேல செத்தாங்க, ஏன் போகல? அப்பயும் கேள்வி எழுப்பணும், அப்பயும் பேசணும், எல்லாம் இருந்துச்சு. 100 பேருக்கு மேல செத்தாங்க, அதுல வந்து ஏன் போகல, இங்க ஏன் போறாங்க? கிடைக்கக்கூடிய எல்லா விஷயம் நான் ஏன் சொல்றேன்னா, இன்னைக்கு நம்ம சோசியல் மீடியாஸ்குள்ள இருக்கும் சின்ன சின்ன வார்த்தைகள் கூட அரசியல் ஒரு 100 வருஷத்துக்கு முன்னாடி இல்ல, ஒரு 10-15 வருஷத்துக்கு முன்னாடி இருந்த மாதிரி கூட இல்ல. அப்ப நீங்க கிடைக்கக்கூடிய ஒவ்வொரு இன்சிடென்ட்ஸையும் எதிர்கட்சிகள் பொலிட்டிக்ஸ் பண்ணுவாங்க. அப்ப நீங்க பாலிடிக்ஸ்க்கு நீங்க வந்து திமுக மாதிரியான ஒரு பெரிய ஆலமரத்தை நான் வீழ்த்த போறேன், நான் தான் தமிழ்நாட்டுக்கான சிஎம் அப்படின்னா நீங்க எந்த அளவுக்கு தெளிவா வந்து உட்கார்ந்துருக்கணும். 3 நாள் அப்ஸ்கான்னா மக்கள் என்னவா புரிஞ்சுக்குவாங்க? அப்ப கிடைக்குது. ஏன் வந்து அன்பில் மகேஷ் போய் அழுகுறாரு? அரசியல்வாதி அப்படிதான் இருப்பாங்க. எல்லா அரசியல் தரப்பும் அப்படிதான் இருக்கும். கிடைக்கக்கூடிய அப்ப நீங்க அரசியல்வாதியாக நீங்க பரிமாணிக்கலையா? இல்ல வெறும் ஃபேன் பேஸ்ட் மூவ்மெண்டா மட்டும்தான் இருக்குதா டிவிக்கு? இப்போ இந்த சம்பவத்தை பொறுத்த வரைக்கும் மக்கள் அங்கே இருக்கக்கூடிய மக்கள்கிட்ட வந்து ஊடகங்கள் போயிட்டு கருத்து கேட்குறாங்க. அந்த பதிவுகளை வந்து சோசியல் மீடியாவில் பரப்புகிறாங்க. அங்கே எடுக்கப்பட்ட வீடியோக்களை வந்து சோசியல் மீடியாவில் பரப்புகிறாங்க. இந்த ஆம்புலன்ஸ் வந்து திரும்ப வருது பாருங்க அப்படிங்கிறதா இருக்கட்டும், அங்கே மக்களோட கருத்துக்களாக இருக்கட்டும், அதே போல் தாங்களாக வந்து எழுதுகிறாங்க. அப்படிப்பட்ட நபர்கள் மீது ஒரு 25 பேர் மேலே வழக்கு பதிவு செஞ்சுருக்காங்க. 3 பேர் அரெஸ்ட் ஆகியிருக்காங்க அப்படின்ற சூழலில் ஃபெலிக்ஸ் அவர்களும் இன்று கைது செய்யப்பட்டிருக்காரு. இப்போ தொடர்ந்து இது குறித்தான விவாதமே இருக்கக்கூடாது அப்படின்ட்டு ஆளும் தரப்பு பார்க்குறாங்க அப்படிங்கிற ஒரு விமர்சனங்கள் வைக்கிறாங்க. இது குறித்து இல்லை, இதுல இன்னொரு கான்ஸ்பிரசிஸ் வந்து குருமூர்த்தி வந்து விஜய் சந்திக்க போகிறார்.
சந்திச்சாரா இல்லையான்னு தெரியல. சந்திக்க போய் அவர் இல்லைன்னு மறுத்திருக்காரு அப்படின்னு ஒரு நியூஸ் வந்து வருது. ஆடிட்டர் குருமூர்த்தியை சந்திக்க போறா. பாண்டே வந்து வந்து பாண்டேவோ அண்ணாமலையோ எல்லோருமே வந்து விஜய் சைட் பேக்கப் பண்றதுக்காக பேசுறாங்க. பிஜேபி அண்ணாமலையும் சரி, பிஜேபி வந்து ஒரு பேக்கப் பண்றதுக்கு ஒரு ஆர்கியூமெண்ட்ஸை வந்து விஜயை சேஃப் பண்றதுக்கான ஆர்கியூமெண்ட்ஸை வந்து கிரியேட் பண்ணிட்டு இருக்காங்க. ஒரு நரேட்டிவ் பண்றாங்க. இன்னொரு பக்கம் விஜய் வந்து பாஜகவின் கைப்பாவைன்னு திமுக ஒரு பக்கம் நோக்கிது. அப்போ இந்த ஆர்கியூமெண்ட்ஸ் எல்லாத்தையும் டிஃபெண்ட் பண்றதுக்கோ எதிர்த்து பேசுறதுக்கோ அந்த கட்சியிலிருந்து யாராச்சும் ஒருத்தர் பேசணும். அண்ணாமலைக்கு யாராச்சும் ஒருத்தர் கவுண்டர் கொடுக்கணும். முதல்வர் திமுகவுக்கு யாராச்சும் கவுண்டர் கொடுக்கணும். அந்த கட்சி டிவிகேல இருந்து யாராவது கவுண்டர் பண்ணணும். அதை ஒரு நான் கவுண்டர் கொடுக்கலாம், இல்லைன்னா வந்து புஷி ஆனந்தா இருக்கலாம், யாராக இருக்கலாம். யாருமே பேசுறதுக்கு இல்லைன்னா அண்ணாமலையோ இல்லைன்னா குருமூர்த்தி வந்து பேசிட்டார், சந்திச்சிட்டார், விஜயை சந்திச்சிட்டார், அண்ணாமலை வந்து பிஜேபி வந்து பேக்கப் பண்ணுது, இவரை விஜயை பேக்கப் பண்ணுது. அவங்களோட அதிமுக எடப்பாடி பழனிசாமி அவர்களும் ஆதரவா தான் பேசுறாங்க. அதே போல அன்புமணி அவர்கள் பேசுறாங்க, டிடிவி தினகரன் பேசுறாங்க, சீமான் அவர்கள் ஆதரவா தான் பேசுறாங்க. இந்த திமுக ஆதரவா தான் பேசணும். இன்னொரு கருத்து இருக்கு. என்னன்னா எஃப்ஐஆர்ல விஜய் வந்து பேர் இல்ல, மதியழகன் பேரும் புஷி ஆனந்த் பேரும் தான் இருக்கு. விஜய் வந்து ஏன் கைது செய்யல? ஆந்திரால வந்து ஒரே ஒருத்தர் செத்ததுக்கு வந்து அல்லு அர்ஜுன் வந்து கைது செய்யப்பட்டார். இங்க ஏன் கைது செய்யப்படல? 41 பேர் மரணம் ஆயிருக்கிறாங்க, 100 கணக்குல கை கால் உடஞ்சிருக்குது, எல்லாம் நடந்திருக்கு, அடிபட்டு இருக்குது, இதெல்லாம் நடந்திருக்கு. ஏன் விஜய் கைது செய்யப்படல? இப்ப விஜய் திமுக காப்பாத்திக்கிறதா? இப்படியே ஆர்கியூமெண்ட் ஆகிருக்கு. அப்ப நீங்க அப்படி பார்க்க முடியுமா? தொடர்ந்து வந்து ஒரு பேர் இல்ல. தமிழ் வெற்றி கழக தலைவர் வந்து தாமதமா வர்றதுக்கான காரணம் அதுதான். அதனாலதான் இந்த சம்பவம் நடந்துச்சு. இல்ல அது வந்து நம்ம கோர்ட் ட்ரைல் பண்ண முடியாது. அவர் தாமதமா வந்தார், லைட் ஆஃப், இதெல்லாம் பாலிடிக்ஸ். அவர் லைட் ஏன் ஆஃப் பண்ணாரு, ஏன் ஆன் பண்ணாரு, அததான் எஃப்ஐஆர்ல பதிவு பண்றாங்களே. விஜய் அவர்களை மென்ஷன் பண்ணி அவர் லேட்டா வந்ததுதான் காரணம்னு சொல்றாங்க. காலையில 8:30 மணிக்கு வர வேண்டியவர் நைட் 7 மணிக்கு 3 to 10 டைம் கொடுத்துருக்கேன்னு சொல்லியிருக்காங்க. ஆனா காலையில 8:30 மணிக்கு தான் சென்னையில இருந்து கிளம்புனாரு, திருப்பி நைட்டு வராரு 7 மணிக்கிட்ட தான். இல்ல இந்த மாதிரி தொடர்ந்து அப்படித்தானே இருக்கு. நீங்க வந்து இந்த இடத்துல மட்டும் கிடையாது. இல்ல நம்ம திருச்சியிலேயே வந்து 10:30 தொடங்கணும் அப்படின்னு இருந்தது. ஆனா அது லேட்டா தான் வந்து இருந்தாரு. அதே போல தானே தொடர்ந்து நடந்துட்டு தானே இருக்கு. இல்ல தொடர்ந்து நடந்துகிட்டே இருக்குன்னா இதை அனுபவிச்சுக்கிட்டே இருக்க முடியுமா? ரோட் ஷோஸ் எல்லாத்தையும் அனுபவிச்சுட்டு இருக்கணும். நம்மளோட அன்றாட வாழ்க்கை பாதிக்கப்படுதா இல்லையா? அந்த கூட்டத்துல வந்து எப்படி வேகமா வர முடியும்னு சொல்லுவாங்க. இல்ல அந்த கிரௌட் அப்படிப்பட்ட கிரௌடுன்னு தெரியுது. நீங்க நான் காவல்துறை தான் சொல்றேன், 2000 பேர் 1000 பேருக்கு மேல இருந்தா கூட ஏன் அனுமதி கொடுக்குறாங்க? நீங்க வந்து இன்னைக்கு வந்து என்னன்னா ஹெலிபேட் ஷாட்டை வச்சுட்டு ஈகிள் வியூல இருந்து ஒரு பெர்ஸ்பெக்டிவ் காமிச்சு எல்லா கட்சியும் கூட்டம் கொட்டுறாங்க. திருவாரூர் அருந்தது, கேஜிஎஃப் வறண்டது, இப்படின்னு அந்த ஒரு ஈகிள் வியூ ஷாட் அப்படி வச்சுக்கிட்டு இப்படி காட்டுறது. எல்லா கட்சியும் காட்டுவாங்க. நான் எங்கிட்ட பார்த்தா தலை கண்ணுக்கு தெரிஞ்ச வரைக்கும் தலை இல்லைன்னா அந்த தலைவர் பேசும்போது பேக் ஷாட்ல இருந்து இப்படி ஒன்று வச்சிருக்குது. ஃபர்ஸ்ட் ஆனால் முடிஞ்சிருச்சு. பாத்தியா, கண்ணுக்கு தெரிஞ்ச வரைக்கும் மக்கள் திறன், என் தலைவனை மிஞ்ச யாரும் இல்லை, எல்லா கட்சியும் காட்டுறாங்க. அப்ப இந்த கிரவுட் புல்லிங்ன்றது, அப்ப இந்த கிரவுடு வந்து இன்னைக்கு எலெக்ஷன் பாலிடிக்ஸ்ல என்னவாக ஒர்க் ஆகுது? அது வந்து டிமாண்டை கிரியேட் பண்ணுது. பார்கெனிங், அதாவது நான் வந்து எதுக்கு ஒவ்வொரு கட்சியும் வந்து மாநாடுகள் போடுறாங்க? ஏன் பாமக மாநாடு போடுது? கூட்டணி பேரம் பேசுவதற்கும் மற்ற எல்லாத்துக்குமே அந்த கிரவுடு வந்து தேவைப்படுது. அப்ப இந்த கிரவுடு என்ன, இப்போ ஒவ்வொரு கட்சியும் அதிமுகவும் ஒரு ஆட்களை கூட்டிட்டு வருவாங்க, திமுகவும் கூட்டிட்டு வருவாங்க, பாமகவும் கூட்டிட்டு வருவாங்க. ஏன் கூட்டிட்டு வராங்க? அந்த கிரவுடு எப்படிப்பட்ட கிரவுடுன்னு தெரியும், கிரவுடோட பல்ஸ் என்னன்னு தெரியும். இப்போ திரும்ப வந்து நிறைய இடங்கள்ல நீங்க பாத்தீங்கன்னா வரும்போது லைவ்ல பேசிட்டே வருவார் அந்த கிரவுடு. அப்ப அவர் வரும்போது அப்படி நெருக்கி தள்ளுவாங்க. அப்ப அந்த கிரவுடோட பல்ஸ், ஒவ்வொரு ஆடியன்ஸும் அந்த கிரவுடோட பல்ஸ் என்னன்னு தெரியணும். அதாவது தலைவர்களுக்கு பேசுபவர்களுக்கு தெரியணும். இந்த கிரவுட் இந்த ஊர்ல இந்த இஷ்யூஸ், ஒவ்வொரு இஷ்யூஸ்க்கும் ஒவ்வொரு மாதிரி தான் சென்சிட்டிவ் இருக்கும். இப்போ ஒரு பெண்கள் மீதான நடக்கக்கூடிய வன்முறைக்கு ஒரு மாநாடு நடக்குது, இல்ல ஒரு பொதுக்கூட்டம் நடக்குதுன்னா அந்த இடத்துல என்ன பேசுறோம் அப்படின்றது இருக்கு. இல்ல ஈழப்படுகொலை நடந்திருக்கு, அந்த இஷ்யூஸ்ல என்ன பேசுறோம்ன்றது இருக்கு. அப்ப அந்த கிரவுடோட, இல்ல ஒரு தமிழ் சார்ந்த ஒரு போராட்டங்கள் நடக்குது, இல்ல ஜல்லிக்கட்டு போராட்டம் நடக்குது. ஜல்லிக்கட்டு போராட்டத்திலையும் வந்து ஒவ்வொருத்தரும் லூஸ் மாதிரி பேசினாங்க. இந்த ஆர்ஜே பாலாஜி ஒண்ணு பேசினா, அப்படி இந்த பக்கத்து வந்து அந்த ஹிப்ஹாப் ஆதின்னு ஒருத்தர் வந்து ஒண்ணு. இப்ப அந்த கிரவுடோட பல்ஸை எப்படி வேணாலும் நீங்க வந்து திருப்பி விட்டுற முடியும். இல்ல இப்ப அரசியல் ரீதியா வந்து திமுக தொடர்ந்து இப்படி செஞ்சுக்கிட்டு இருந்தா கூட, இப்போ நீங்க இந்த பல்வேறு விமர்சனங்களை வச்சாலும் கூட கருத்து சுதந்திரம் அப்படிங்கிற இதுலயே வந்து கை வைக்கிறாங்க. ஊடகங்கள்ல அவங்களுடைய கருத்தை எழுதுறாங்க, என்ன நடந்திருக்கும் அப்படின்னு எழுதுறாங்க, சமூக ஊடகங்களை எழுதுறாங்க. அதே போல யூடியூப் சேனல்கள்ல பேசுறாங்க. பத்திரிகையாளர்கள் பேசும்போது அவங்களையும் அரெஸ்ட் பண்றதுங்கிறது இதுல இருக்கக்கூடிய உண்மைகளை மறைக்கிறதுக்கான வேலையை பாக்குறாங்க அப்படிங்கிற குற்றச்சாட்டு வைக்கிறாங்க. இதுல புலிச்செய்திகளை பரப்புவோர் மீது கைது அப்படின்னு தான் முதல்வர் சொல்லியிருந்தார்.
அதில் 25 பேர் மீது வழக்கு வளர்ந்துருக்குது. 3-4 பேர் மேலே அரெஸ்ட் பண்ணியிருக்காங்க. அதில் ஒரு பிஜேபி நிர்வாகி, அதுக்கப்புறம் தாவேகாவை சேர்ந்த நிர்வாகிகள் 2 பேர். அப்புறம் இன்னைக்கு காலையில் வந்து ஃபெலிக்ஸ் வந்து ஊடகவியலாளர் ஃபெலிக்ஸ் வந்து கைது செய்யப்பட்டிருக்கிறார். அப்புறம் மிச்சம் மற்ற சின்ன சின்ன தரப்புகள் வந்து இங்கே. அப்போ நேற்று ஒரு சின்ன பையன், டிவிகே சேர்ந்த ஒரு சின்ன பையன், டிவிகே ஆதரவாளர்னு 18 வயசு கூட ஆகும், சின்ன பையன் வந்து போலீஸ் ஸ்டேஷன் பிளாஸ்ட் ஆகிருந்தா. கோர்ட்டு பஸ்ஸுக்குலாம் எங்கள் அண்ணனை தொட்டுப்பார், பஸ்ஸுக்குலாம் ஏறிக்கிட்டா அப்படின்ட்டு ஒரு வீடியோ போடுறான். போட்டுட்டு ஒரு நேரத்தில் டெலிட் பண்ணிட்டு, ரொம்ப சின்ன பையன், ஒரு இன்னசென்ட் தான் சொல்ல முடியும். ஆனால் வந்து அவனுக்கு என்னன்னே புரியாத ஒரு க்ரௌடு. அப்போ நீங்கள் போலி செய்திகளை இன்னைக்கு கட்டுப்படுத்த வேண்டிய தேவை இருக்குது, அரசோட தேவையும் இருக்குது. ஒரு கட்சி சார்ந்த நிர்வாகிகளாக அந்த தனிப்பட்ட நிர்வாகிகளுக்கும் பொறுப்பு. ஊடகவியலாளர் ஃபெலிக்ஸோட கைது கண்டிக்கப்பட வேண்டியது. ஆனால் இது எப்படி நடக்குது அப்படின்றது வந்து 25 பேருக்கு மேலே வழக்கு விழுந்திருக்கு. அரசு, அதாவது முதல்வர் சொன்னது என்னன்னா, போலி செய்திகள் பரப்புவது மீது, பதட்டத்தை உருவாக்குவது மீது வந்து வழக்கு பாயும் அப்படின்றது. அப்போ நான் சொன்னது, அந்த சின்ன பையன் வந்து ஒன்றுமே தெரியாத ஒரு சின்ன பையன் அந்த வார்த்தைகள் ரொம்ப அசால்ட்டாக சொல்லிட்டு போயிடறான். போலீஸ் ஸ்டேஷன் அதுவாயிடும், பஸ் எரிச்சிருவோம், கொளுத்திடுவோம். இந்த மாதிரியான க்ரௌடை நீங்கள் இந்த பசங்களை வந்து, அந்த பசங்களை வான் பண்ணி அமுச்சு வச்சிருப்பாங்க. இன்ஸ்டாகிராம் ஐடி டீஆக்டிவேட் பண்ணிட்டு, நான் இனிமேல் இந்த வீடியோவும் போட மாட்டேன்னு போயிட்டான் அந்த பையன். அப்போ இன்னொரு பக்கம் இந்த மாதிரியான ஃபேக் நியூஸஸை பரப்புறது, இல்லை மாதிரி பதட்டத்தை உருவாக்குறது மாதிரியான, ஏன்னா ஆதவ் அர்ஜுனாவே அந்த கட்சியின் தலைவர், ஒரு முக்கிய பொறுப்பில் இருக்கிறவரே வந்து என்ன பேசுகிறாருன்னா, அது பங்களாதேஷில் நடக்கும், நேபாளில் நடக்கும், அதே மாதிரி இங்கே நடக்கும், புரட்சி நடக்கும் போட்டு ட்விட்டர் டெலிட் பண்ணிட்டு போயிடுறாரு. அவரோட சென்சிட்டிவிட்டியே அவ்வளோதான் இருக்குது. அந்த சின்ன பையனோட சென்சிட்டிவிட்டிக்கும் இந்த மாதிரியான க்ரௌடு தான் விஜயோட ஆதரவாளர்கள். அந்த சின்ன பையன் லெவலில் இருக்கக்கூடிய அந்த க்ரௌடு இருக்குது. போலீஸ் ஸ்டேஷன் பிளாஸ்ட் ஆகிடும்னு சொல்லக்கூடிய அந்த சின்ன பையனோட க்ரௌடும், ஆதவ் அர்ஜுனா பங்களாதேஷையும் நேபாளையும் ஸ்ரீலங்காவையும் வச்சு இங்கே புரட்சி வெடிக்கும், எழுச்சி திரும்பும் அப்படின்னு போடுறாரு. இப்போ இந்த சூழலில் இன்னொரு பக்கம், இது ஒரு பக்கம் இருக்குது, ஃபேக் நியூஸஸை பரப்புறது, பதட்டத்தை உருவாக்குறது, இந்த சூழலை அமைதியின்மையை உருவாக்குறது, இது எல்லாத்தின் மீது வழக்கு பாய்வது, இது நேர்மை. இது வந்து அரசு செய்ய வேண்டிய ஒரு அரசோட கடமை. இது ஒரு பக்கம் இருக்கணும். இன்னொரு பக்கம் ஃபெலிக்ஸ் எல்லோருக்குமே தெரிஞ்சது, ஃபெலிக்ஸ் எல்லோருக்குமே தெரிஞ்ச ஊடகவியலாளர். இதுக்கு முன்னாடி NDTVயில் இருந்திருக்கிறாரு, ஸ்டார் நியூஸில் இருந்திருக்கிறாரு, எல்லாத்துலேயும் இருந்த, இப்போ ரெட்பிக்ஸ்ன்ற சேனல் ஒரு 10-15 வருஷமாக இருக்குது. இது எல்லோருக்குமே தெரியும். இதற்கு முன்னாடியும் திமுக வந்து அவரை கைது செஞ்சுருக்கிறாங்க. அப்போ கருத்து சுதந்திரத்தின் மீது, அப்போ இதில் 2 இடம் இருக்குது. ஒன்று கருத்து சுதந்திரம், இன்னொரு பக்கம் ஃபேக் நியூஸஸ். ஃபேக் நியூஸஸ் இல்லை பதட்டத்தை உருவாக்கக்கூடிய நியூஸஸை வந்து உருவாக்குற தரப்பு, வடலை பசங்கன்னு சொல்லலாம், இல்லை இண்டிவிஜுவல் குரூப்ஸஸ்ன்னு சொல்லலாம். சின்ன சின்ன ஒரு வாட்ஸ்அப் குரூப்ஸில் கூட பதட்டத்தை உருவாக்கக்கூடிய அந்த சில தரப்புகள் இருக்கு. இல்லை, அதே மாதிரி ஆப்போசிட்ல வந்து இவங்களால தான் நடந்துச்சு, விஜயால தான் நடந்துச்சு, டிவிக்கால தான் நடந்துச்சு பரப்பக்கூடிய ஆளும் கட்சி தரப்பும் அதுவும் ஃபேக் தானே. அவங்க அதுவும் உறுதிப்படுத்தப்படாத தகவல். அதுவும் கோர்ட் ட்ரையல் நம்மளால எடுக்க முடியாது. அந்த பக்கம் எதுவுமே பாய மாட்டேங்குது. அவங்க தரப்பு யூடியூப் சேனல்கள் மீது எதுவுமே செய்ய மாட்டாங்க. அரசுக்கு எதிராக, திமுகவுக்கு எதிராக பேசக்கூடிய யூடியூப் சேனல்கள் தான் ஒடுக்குறாங்க அப்படிங்கிற ஒரு அசாதாரண சூழ்நிலை வரும்போது நம்மளால வந்து கோர்ட் ட்ரையல் நடத்த முடியாது. அதுக்கு வந்து கமிஷன் போட்டுருவாங்க, இல்லை காவல்துறை விசாரிக்கட்டும். நாம அரசியல் ரீதியாக விஜய் வந்து வந்திருக்கலாம். இப்போ நாம இவ்வளவு நேரம் பேசினதுலேயே கூட ஒரு 1/2 மணி நேரம் பேசுறோம்னு வச்சுக்கலாம். விஜய் வந்து இது வந்திருக்கலாம், காவல்துறை இது செஞ்சிருக்கலாம், செஞ்சிருக்க கூடாது, இந்த லெவல்ல தான் நம்மளால பேச முடியுது. யார் வந்தாலும் ஜட்மெண்ட் நம்மளால கொடுக்க முடியாது. விஜய் தான் இதுக்கு காரணம், திமுக தான் இதுக்கு காரணம், இல்லை இவங்க வந்து செந்தில் பாலாஜி தான் காரணம் அப்படின்னு பொது வழியில பேசிட முடியாது. ஒரு அமைச்சர் தான் காரணம், இல்லை எம்எல்ஏ தான் காரணம், இவங்க தான் திட்டமிட்ட சரி. இது வந்து கான்ஸ்பிரசிஸை வந்து உருவாக்குறது, சமூகத்தில் வந்து பதட்டத்தை, சின்ன சின்ன வேற குழுக்களுக்கு இடையே வந்து பதட்டத்தை உருவாக்குறதுக்கான செய்திகள். இதுல நம்ம ரொம்ப தெளிவா இருக்கணும். அப்ப இதுல இருந்து இந்த மாதிரியான எங்க அண்ணனை தொட்டுப்பாரு அப்படின்னு ஒரு குரூப், இதுக்கு முன்னாடி திமுகவோட ஐடிஸ்லயும் கூட 2-3 ஐடிஸ், திமுகவை ஆதரவான ஐடிஸ்லயும் கூட என்ன போட்டிருந்தாங்கன்னா, நாளைக்கு கரூர்ல என்னமோ நடக்கும், மகாமகம் மாதிரி நடக்கும் அப்படின்னு சொல்லியிருந்தாங்க. அப்ப அந்த ஐடிஸ் மேலேயும் வந்து வழக்கு வந்து 25 பேர் மேல சமூகத்துல பதட்டத்தை உருவாக்கக்கூடிய அந்த நபர்கள் மீது இப்போதைக்கு 25 பேர் காவல்துறை ஒன்றும் விசாரிக்கிட்டு யார் யாரெல்லாம் பதட்டத்தை அப்ப பதிவு பண்றாங்கன்னா அந்த நிகழ்ச்சி நடக்கிறதுக்கு முன்னாடியே கைது பண்ணணும்ல. ஏன்னா இப்போ ஒரு கூட்டம், மக்கள் கூட்டம் நடக்குது, இப்ப நாளைக்கு என்ன வேணா எழுதுவாங்க அப்படிங்கிற ஒரு பட்சத்துல வந்து அவங்களையும் கைது செய்யணும்ல, அந்த கேள்வி தான் வைக்கிறாங்க. இது சமகாலத்தோட பிரச்சனை. இந்த பிரச்சனை வந்து இப்ப சமீபத்தில், ஏன்னா இந்த தமிழ்நாட்டை பொறுத்த வரைக்கும் இப்போ வட மாநிலங்கள்ல ஒரு சிக்கல் நடக்குது, ஒரு பிரச்சனை நடக்குது, ஒரு பிஜேபி ஆளக்கூடிய மாநிலம் நடக்குதுன்னா அந்த ஆளும் தரப்பையும் பிஜேபி சொல்றாங்க, இல்லைன்னா ஊபியில் நடந்துச்சுன்னா அங்க இருக்க முதலமைச்சரை சொல்றாங்க. அதே போல இந்திய அளவில் பிஜேபி பண்ணுது, மோடி பண்றாங்க அப்படிங்கிற மாதிரியாக இந்த கூட்டணி கட்சியில் இருக்கக்கூடிய தலைவர்களே பேசுறாங்க. குறிப்பாக விசிகாவில் இருக்கவர்கள்லாம் வந்து
இவங்க தான் காரணம், பிஜேபி தான் காரணம் சொல்லக்கூடியது. அங்க வந்து ஆளும் தரப்பு பேசுறாங்க, இங்க கூட்டம் நடந்த அந்த கட்சியை மட்டும் டார்கெட் பண்ணி பேசுறாங்களே, இது எப்படி பார்க்க முடியும்? முதல் பொறுப்புதாரி வந்து விஜய் தான். முதல் பொறுப்பு, அந்த பொறுப்பை ஏத்துக்க வேண்டியது அவரை பார்க்கறதா வந்து இறந்து போயிருக்கிறாங்க மக்கள். முதல் பொறுப்புதாரி அவர் தான், அவர் கட்சி தான், டிவிகே நம்பி தான். நாம அதற்கு முன்னாடி நீதித்துறைக்கு போகலாம், சிபிஐக்கு போட்டும், கோர்ட்டுக்கு போட்டும், கமிஷன் அமைக்கட்டும், யார் விசாரணை அது 3 மாசம் ஆகட்டும், 6 மாசம் ஆகட்டும், அது வந்து விசாரிச்சு தீர்வு வரட்டும். இப்போதைக்கு உடல் நிவாரணமாக அரசு அறிவிச்சிருக்கிறாங்க, டிவிக்கு ஒரு 20 லட்ச ரூபா அறிவிச்சிருக்கிறாங்க. அந்த மக்களை போய் சந்திச்சிருக்கணும். கேதம் கேட்க போறதுன்றது தமிழ் மரபு. கேதம் கேட்கணும்னா துக்கம் விசாரிக்க போறது, ஒரு இறப்பு வீட்டுக்கு துக்கம் விசாரிக்க போறது. அப்போ 3 நாள் ஆச்சு. அந்த கட்சியின் அடிப்படை தரப்புகளுக்குள்ள யாரும் போகல. இன்னொரு பக்கம் வந்து நம்ம இங்க கைது செய்யப்படுதுன்னா இந்த விவாதம் வந்து இவர் ஃபெலிக்ஸ் கைதுன்றது உண்மையாக கண்டிக்க வேண்டியது. அப்போ அது வந்து ஊடகவியலாளர்கள் எந்த அடிப்படையில் ஃபேக் நியூஸ்ன்றது இடம் இருக்குல்ல, அப்போ ஊடகங்கள் பேசவே கூடாதா? அப்போ நீங்கள் வந்து இண்டிவிஜுவல் ஐடிஸ் வந்து சமூக பதட்டத்தை உருவாக்கக்கூடிய ஐடிஸ் மீது நீங்கள் கொஸ்டின் வைக்கிறதுன்றது வேற. அப்போ நீங்கள் ஃபெலிக்ஸ் மீது எந்த இடங்கள்ல எந்த ஆடியோ கிளிப் இந்த இன்சிடென்ட்ஸ்ல எந்த செகண்ட்ஸ்ல அவர் அதை வந்து பதட்டத்தை உருவாக்குனார், என்ன பேசினார், தவறா என்ன பேசியிருக்கிறார், இது ஒரு கேள்வி இருக்குல்ல. என்ன தவறா பேசினார், அது வந்து எந்த இடத்துல அது மிஸ்இன்ஃபர்மேஷனா இருக்கு, டிஸ்இன்ஃபர்மேஷனா இருக்குது, இல்ல அது வந்து இன்னொன்று. நீங்க அரசியல்ல சில விஷயங்கள்ல யூகத்தின் அடிப்படையில் சொல்ல முடியும். கெஸ்ஸிங், விஜய் வந்தால் நாளைக்கு ஓட்டை பிரிப்பாரா இல்லை ஜெயிப்பாரா, 10% எடுக்கலாம். இப்போ இது வந்து மிஸ்இன்ஃபர்மேஷனா டிஸ்இன்ஃபர்மேஷனா, நாளைக்கு வந்து அவர் வந்து 10% ஓட்டை நான் வாங்கிடுவார். அரசியல்ன்றது யூகத்தின் அடிப்படையில், அனுமானத்தின் அடிப்படையில் பேசுறது. இன்னொன்று, இந்த மாதிரியான இன்சிடென்ட்ஸ் நடக்கும்போது குறைந்தபட்சம் சமூகமாக ஒரு சிவிக் சென்ஸாகவே நமக்கே பொறுப்பு இருக்கணும். ஆனால் இந்த இடத்துல இந்த க்ரௌடு வந்து இந்த மாதிரியான க்ரௌடு, நான் அந்த சின்ன பையனோட வீடியோ இப்போ தான் சதீஷ்னு நினைக்கிறேன், மின்ட் ஏதோ ஒன்று பேர் வந்துச்சு அந்த ஐடி, அந்த லெவல் ஆஃப் பசங்க தான் இருக்கிறாங்க. அதில் நீங்கள் ஆதவ அர்ஜுனா அப்படி ஒரு ட்விட் போடுறாருன்னா அந்த கட்சி இந்த தரப்பே வந்து ட்விட் போட்டு டெலிட் பண்ணுறாரு. அப்போ நீங்கள் அவரை என்ன சென்ஸில் பொறுப்பு இல்லாமல் இருக்குல்ல அது. இன்னொரு பக்கம் வந்து ஊடகவியலாளர்களை அரசு ஒரு பக்கம் கைது செய்யுது, அதாவது அது வந்து திமுக அகைன்ஸ்டாக போகுது. நாளைக்கு வந்து நான் வந்து தமிழ்நாடு காவல்துறை வந்து அந்த இடத்துல இடம் ஒதுக்குறதுல பிரச்சனை அப்படின்னு நம்ம பேசுகிறோம். இந்த பேட்டியில் நீங்கள் சொன்னது வந்து தவறான தகவல், உங்களை நாங்கள் கைது செய்யறோம், நீங்கள் ஏன்பா ஒதுக்குனீங்கன்னு அரசை கேட்க வேண்டியது ஒரு எதிர்கட்சியின் கேள்வி, இல்லை ஒரு கட்சியான ஒரு குடிமகனோட கேள்வி. நீங்கள் ஏன் இங்கே ஒதுக்குனீங்க? அங்கே எல்லா பொதுமக்களும் பேசினாங்க, எல்லா கவர்னர்லையும் ஏன் அந்த இடத்த ஒதுக்குனீங்க? விஜய்க்கு தெரியாது, அந்த மாவட்ட செயலாளர்களை கைது பண்ணுங்க, மதியழகனை கைது பண்ணுங்க. அந்த அம்மா கூட ஒரு அம்மா பேசுனுச்சு, அவருக்கு வந்து வேலுசாமிபுரம் எங்கே இருக்குன்னு கூட தெரியாது கரூரில். இந்த இடத்த காவல்துறை வந்து எப்படி ஒதுக்குச்சு, கரூர் காவல்துறை வந்து எப்படி ஒதுக்குனாங்க இந்த இடத்த. அப்போ நம்ம காவல்துறையை நோக்கி கேள்வி கேட்டால் இது வந்து மிஸ்இன்ஃபர்மேஷனா, இல்லை அரசை நோக்கிய கேள்வியா, இல்லை அப்போ நாம் வந்து திமுகவையும் கொஸ்டின் பண்ணுறோம். இன்னொரு பக்கம் விஜயும் பொறுப்பேற்றுக்கணும்னு சொல்கிறோம். ஆனால் 3 நாள் ஆகி விஜய் பொறுப்பேற்றுக்கல, இப்போ வரைக்கும் வந்து எதுவுமே பேசலை. இந்த க்ரௌடு கிட்ட, அவர்களோட தொண்டர்கள் கிட்ட கூட ஒரு அறிவுறுத்தலாக, அறிவுரையாக அடுத்த கட்ட நம்ம என்ன பண்ண போகிறோம். 3 நாள் 48 மணி நேரத்துக்கு மேலே கடந்து போயிட்டு இருக்கு. இன்னும் இன்னைக்கும் காணொலி போடுவாரா, இல்லை பேசுவாரா, பேச மாட்டாரான்னு தெரியாது. சரி, அவங்க கட்சியின் தரப்பு வந்து இன்னைக்கு வந்து புசி ஆனந்தோ, ஆதவ அர்ஜுனாவோ, நிர்மல்குமாரோ 2ஆம் கட்ட தலைவர்களே 2 வருஷத்துல அந்த கட்சியில் உருவாகலன்றது தான் டிராபேக்காக இருக்கு. எல்லோருமே அந்த கட்சி வந்து ரசிகர்கள் இருந்து அடுத்த கட்டம் ஒரு கட்சியாக பரிமாணம் ஆகிறதுக்கான ஸ்ட்ரென்த். நீங்க திமுக மாதிரியான ஒரு ஆழமரத்தை வீழ்த்துற அப்படின்னா நீங்க எந்த அளவுக்கு தெளிவா இருக்கணும். இப்ப நீங்க வந்து ஃபெலிக்ஸ் கைது வந்து வன்மையா கண்டிக்கிறது. இப்ப ஃபெலிக்ஸ் மாதிரி நாளைக்கு நீங்களோ நானோ இல்லை வேறு யாரோ தமிழ்நாட்டில் பேசவே முடியாதா? அப்ப எந்த இடம் பதட்டமாகுது? திமுகவை நோக்கி கேள்வின்றது பதட்டமாகுதா, இல்லை காவல்துறையை நோக்கி கேள்வி பதட்டமாகுதா? அப்போ நீங்கள் வந்து முதல்வரே சொல்கிறாரு, இது வந்து இதற்கு மேல் வந்து தமிழ்நாடு முதல்வர் தான் சொல்கிறார், இதுக்கு மேலே இது இந்த மாதிரியான சூழல் வந்து நடக்காமல் பார்த்துக்கணும்னு அவரே ஒரு பேட்டியில் சொல்லிட்டு தான் போகிறாரு. இப்போ இந்த நேரத்தில் சொல்கிறாரு. அப்போ நீங்கள் அதை என்ன எடுத்துக்கோங்க? முதல்வர் வந்து இதுக்கு மேலே நடக்காதுன்னு சொல்கிறாரு. இப்போ இது எந்த கணக்கில் எடுத்துக்குவோம்? அப்போ நடந்திருக்குதுன்றது ஒரு விஷயம்தான். அப்போ மக்கள் பல்வேறு கருத்துக்களை மக்கள் பேச தான் செய்வாங்க, பொதுமக்களாக பேசுவாங்க. அந்த பொதுமக்களுக்கான பேசுறதுக்கான வாய்ஸ் இன்னைக்கு சோஷியல் மீடியா. அப்போ இதை எப்படி சேனலைஸ் பண்ண போகிறோம்? சோஷியல் மீடியாஸில் ஒருத்தன் பேசினா இன்னைக்கு 100 பேருக்கு, குறைஞ்சபட்சம் ஒரு 100 பேருக்குலேருந்து 50 பேருக்கு போகும். ஒரு ஆள் வந்து ஒரு ட்விட்டோ வாட்ஸ்அப்பில் ஏதோ ஒன்று போட்டால் கூட குறைஞ்சபட்சம் ஒரு 50 பேர் 50 பேரிடம் பதட்டத்தை உருவாக்கினார். அப்போ நீங்கள் இன்றைக்கி வந்து 10 மிஸ்ஸாக அந்த இதெல்லாம் போடும்போதெல்லாம் 144 போடும்போதெல்லாம் 4 பேர் ஒன்றா சேர்ந்து நடந்து போகக்கூடாது, ஒன்றா பேசிட்டு ரோட்டில் போகக்கூடாது. இன்றைக்கி 4 பேருக்கு வந்து இன்னைக்கு உள்ள காலகட்டத்தில்
நான் 100 பேர்கிட்ட தனியாக வாட்ஸ்அப்பில் பேச முடியும், நீங்களும் பேச முடியும். இப்போ இது அப்போ சோஷியல் மீடியா டிஜிட்டல் பிளாட்ஃபார்ம்ஸை எந்த வகையில் ஒழுங்குபடுத்த போகிறோன்றது இன்னொரு சவாலும் இருக்குது. இந்த கேள்வியை தாண்டி இந்த விஜய், இந்த 41 பேர் படுகொலைன்னு சொல்ல முடியாது, கும்பல் நெரிசலில் இது நடந்திருக்குது. இதெல்லாம் நடந்ததை தாண்டி டிஜிட்டல் பிளாட்ஃபார்ம்ஸை, ஏன்னா விஜயோட அந்த ஜென்சி க்ரௌட் இருக்குல்ல, 25 வயசு கீழே 30 வயசு கீழே உள்ள க்ரௌடு, இந்த தலைமுறை இளைஞர்கள், இவங்களாம் நான் ஏன் விஜய் காணொலி போடணுன்றேன்னா, இந்த க்ரௌடு ஃபுல்லாகவே அவங்களோட யூனிவர்ஸே வந்து சோஷியல் மீடியாஸில் இருக்குது. விர்ச்சுவல் வேர்ல்டுக்குள்ள தான் அந்த யூனிவர்ஸ் இருக்குன்ற பட்சத்தில் அந்த க்ரௌடு கிட்ட நீங்கள் எதுவுமே பேசாமல் அப்ஸ்காண்ட் ஆகுறீங்கன்னா, அந்த க்ரௌடை நீங்கள் என்னவாக அடுத்த கட்ட தமிழ்நாட்டோட தலைமுறையாக நீங்கள் மாற்ற போகிறீங்க? இப்போ நீங்கள் நாளைக்கு வந்து விஜய் நாளைக்கு வந்து விஜய் மாநாடு போடுவார், அவர் க்ரௌடில் ஏதாச்சும் ஆயிடுச்சுன்னா அதுக்கு திமுக சதி, பிஜேபி சதி, இப்படி கான்ஸ்பிரசிஸை நம்ம சந்திக்கவே போகிறோமா தொடர்ந்து? அது கேள்வி இருக்குல்ல.